என்ன சொல்றீங்க? 100க்கு மேல காமிஸ் டிராகன் வரப்போதா? இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ மாசா சொடக்கு போடுவார் பாருங்க. எல்லாரும் ஆன்னு பாப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி 5 டஞ்சன் கேட் ஓபன் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் பதறிடுவானுங்க. என்னது இது டஞ்சன் கேட்டா? அது எப்படி இங்க வந்துச்சு? இவர் தான் ஓபன் பண்ணாரா? அப்படின்னா அந்த மாஸ்டர்ல இவரு ஒருத்தரா? அதுக்குள்ள இருந்து மாஸ்டர் வர வச்சு நம்மளுக்கு எதிராக மாறிடுவாரா அப்படின்னு எதோ புலம்ப ஆரம்பிச்சு பதறி பயந்து ஒரு மாதிரி நடுங்கி போய் நிப்பானுங்க எல்லாரும். அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இதே மாதிரிதான் நம்மளோட எனிமி உலகத்துல 8 இடத்துல டஞ்சன் கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் வராதது காரணம் அவங்களோட ஆர்மி ரெடி பண்றதுக்காக மட்டும்தான். அவங்க ஒன்ஸ் ரெடி ஆயிட்டாங்கன்னா இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க 2 பேர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க, அப்படின்னா நீங்களா வர்ற ஒருத்தம் தானே அந்த டஞ்சன் கேட்ல இருந்து அன்னைக்கு வந்தது? அது எல்லாமே உங்களோட ஆர்மி தானே? நீங்களும் எங்களை கொல்ல போறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்க, அங்க இருக்க சில பேரோ ஜின்வு நாங்க உங்களை நம்புறோம், சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, தயவு செஞ்சு அந்த கேட்டை விட்டு எல்லாரும் தூரமா போயிருங்க. உங்களால எவ்வளவு தூரமா போக முடியுமோ அவ்வளவு தூரமா போயிருங்க. அந்த கேட்டு கிட்ட யாருமே இருக்க கூடாது அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். நம்ம ஹீரோ சொன்ன அந்த வார்த்தை உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திருச்சு. எல்லாருமே பதற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அடுத்த சீன்ல இந்த பெரும் பெல்லியன்னு சண்டை போட்டாங்க பாருங்க ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ திரும்பி வந்திருப்பானா, அங்க பார்த்தா பெரிய கோட்டையே கட்டி வச்சிருப்பான் பெரு. பாத்திருப்பீங்களா போனதுல அந்த கட்டை கல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும் பாருங்க எறும்பு. அதை வச்சுட்டு இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டிடுவானா. நம்ம ஹீரோவோ பெரு வெளியே வா அப்படின்னு கூப்பிடுவான் பாருங்க. பெரு வருவான், வாத்தியாரே சொல்லுங்க வாத்தியாரே அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் பாருங்க. அவன் தலையை தரையில முட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். பெருவோட ஒரே கூத்து தான் போங்க. பெருவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்து நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்பான் பாருங்க, ஏய் ஏன்டா படுத்துற? நான் ஒரு ஆளு தான்டா, எனக்கு ஏன்டா இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல பெரு சொல்லுவான் பாருங்க, வாய்த்தாரு என்ன சொல்றீங்க? நான் இந்த இடமே உங்களுக்கு பத்தாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவான் பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த கொடியை பார்த்துட்டு, அந்த கொடியை யாராங்க நட்டு வச்சது அப்படி கேட்கும்போது பெல்லியன் அவனே வந்து மன்னிச்சிருங்க அரசு நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து விழுந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோ பெல்லியன் கிட்ட கேட்பான், பெல்லியன் நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சேட் ஆர்மிக்கெல்லாம் என்ன ஆகும்? அது எல்லாத்தையுமே நீ லீட் பண்ண ஆரம்பிச்சிருவியா அப்படி நம்ம ஹீரோ கேட்டோம்னா பெல்லியன் சொல்லுவான், இல்ல அரசு நீங்க இறந்த அடுத்த செகண்டே நாங்களும் இறந்துருவோம், எங்களோட உயிர் உங்களோட தான் கலந்துருக்கு அப்படின்னு பெல்லியன் சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான், அப்படின்னா அட்வான்டேஜ் இதுதான், டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். அந்த சேடஸோட லாயல்ட்டி எனக்கு எதுவுமே ஆக விடாம பாத்துக்கும். அது அட்வான்டேஜா இருந்தாலுமே நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்களால சண்டை போடவே முடியாது. அது டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்குது. இது காயினோட 2 பக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இக்ரீஸ், மை கிங் உங்களுக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன் மை கிங் அப்படின்னு கெத்தா நின்றுட்டு இருப்பான் பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பெல்லியன் கிட்ட கேட்பான் பாருங்க, பெல்லியன் அந்த டிராகன் மோனார்க்கோட ஆர்மி நம்ம ஆர்மியோட எவ்வளவு அதிகமா இருப்பாங்க நீ நினைக்கிற?